பூவராக சுவாமி திருக்கோவில் மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றான வராக அவதாரத்தில் பன்றி உருவம் இறைவன் இங்கு காட்சி தருகிறார். மூலவர் ஸ்ரீ பூவராகன். தாயார் அம்புஜவல்லி. வைணவத்தில் தானாகவே உருவான 8 ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று. மற்றவை திருவரங்கம், திருப்பதி, சாளக்கிராமம், நைமிசாரண்யம், வானமாமலை, புஷ்கரம் மற்றும் பத்ரிநாத். இங்குள்ள மூலவர் சிலை சாளக்கிராமக் கல்லால் ஆனது. பெருமாளின் முகம் தெற்கு நோக்கி, அசுரன் இரண்யாற்றின் திசை இருக்க, உடல் மேற்கு நோக்கி பக்தர்களை பார்த்தவாறு அமைந்துள்ளது. மாசி மகம் திருவிழாவின் போது பெருமாள் வீதி உலா வரும்போது தைக்கால் கிராமத்தில் உள்ள ஒரு மசூதி வழியாகச் செல்வார். அங்கு முஸ்லிம் பெரியவர்கள் பெருமாளுக்கு மரியாதை செய்வதும் பின்னர் கோவில் பிரசாதத்தை மசூதிக்கு எடுத்துச் செல்வதும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். வராக மூர்த்திக்கு பன்றிக்கு பிடித்தமான உணவு என்பதால் இங்கு முஸ்தாசுரணம் எனப்படும் கோரைக்கிழங்கு மாவு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்கு புகழ்பெற்ற பூவராக சுவாமி கோவிலுடன் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான நித்தீஸ்வரர் சிவன் கோவிலும் அமைந்துள்ளது. இக்கோவில் குழந்தை பேறு வேண்டுபவர்களுக்கும் ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கும் ஒரு சிறந்த பிரார்த்தனை தலமாக கருதப்படுகிறது. ஹரி ஓம் நமசிவாய.